வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியே ஜோதிடர் வெற்றிபாலன் திருவள்ளூர்லேருந்து 2026ஆம் ஆண்டு மே மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்க்கலாம். அந்த ராசி பலன் என்பது இந்த 4 கிரகங்கள் தான் முக்கியமாக மாத பலன்களை நம்ம சொல்லுவோம். அந்த மாத பலன்களுக்கு முதல்ல சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் தான் மாத பலனுக்கு பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் பொழுது இந்த 4 கிரகங்களுடைய நிலைப்பாடை வச்சுதான் ராசிகள் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதத்திற்கும். வருடத்திற்கு வேற, மாதத்திற்கு இதுதான் பார்ப்போம். தனுசு ராசி லக்னம் இந்த மாதம் 2026 மே மாதம் ராசி பலனை பார்த்துடலாம். பொதுவான பலன்கள் அந்த கிரக நிலைகளுடைய கோல்சார நிலைகள் எப்படின்னு பார்த்துடலாம். இப்போதைக்கு தனுசு ராசிக்கு நேர் சமசப்தமும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு பாதகாதிபதி ஸ்தானம் சொல்லுவாங்க, புதனுடைய வீடு. ஆனா லக்னாதிபதி ராசியாதிபதி புதனுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு பாதகஸ்தானம் தான். இருந்தாலும் குரு பகவான் என்றாலே குரு பார்வை கோடி நன்மை தானே. அதனால அவர் பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கறதுனால ஓரளவுக்கு நன்மை தான் உண்டு. அப்புறம் இவருக்கு வந்து லக்னத்திலிருந்து ராசியில இருந்து 5ஆம் இடத்துல புத ஆதித்யா யோகம் ஆரம்ப காலத்துல மே 1ல இருந்து 15 வரைக்கும் இருக்கு. மே 1ல இருந்து 15 வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக வர வேண்டிய வரவுகள், பூர்வீக சொத்துக்கள் மூலியமா அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள், பூர்வீகத்தில் இருந்து ஒரு தன வரவுகள், நல்ல செய்திகள் தான் வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறதுனால சுகபோகங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களுக்கு. ஏன் சுகபோகங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுக்கு நல்லதுதான். ஏன்னா வந்து சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சுகபோகங்களும் அதற்கு ஊக்குவிக்க மாட்டாங்க, அப்படியே டம்ப் பண்ணுவாங்க, அதோட கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. நம்ம வந்து எஃபெக்ட் போடணும். அதாவது ஒரு தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கணும்னா ஒரு 100 ரூபாய் கொடுத்தா பார்த்துடலாம்னா நீங்க போகும்போது மட்டும் அங்கே 200 ரூபா டிக்கெட் விற்கும். அந்த மாதிரி தான். அதாவது சுகபோகத்தை என்ஜாய் பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ஜாய் பண்ணுவீங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் பண்ணலாம். இப்போ வண்டி வாங்கினா வாங்கலாம். அதோட இந்த மாசம் வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய 4ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து 11ஆம் தேதிக்கு மேல மேஷ ராசிக்கு வந்துடுறாரு. அப்போ உங்க 4ஆம் இடத்துல இருந்து வெளியே வந்துடுறதுனால 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல சனி பகவான் தான் ஆல்ரெடி இருக்காரு. அப்போ கொஞ்சம் வீரியம் குறையும் பொழுது நீங்க வண்டி வாகனங்கள் எதெல்லாம் வாங்குற பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய 15 தேதிக்கு மேல வாங்குங்க. அது ஒரு அபரிமிதமான ஒரு உங்களுக்கு ஒரு ராசி பலனை கொடுக்கும். தனுசு ராசிகளுக்கும் லக்னக்காரர்களுக்கும் இது சாத்தியம். பொதுவாக பெண்கள் கூட இந்த நேரங்களில் சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டு மே மாதம் 15 தேதிக்கு மேல பொருட்களை வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, இந்த வாய்ப்பெல்லாம் அவங்களுக்கு அனுகூலம்லாம் கிடைக்கும். ஆடை எல்லாம் வாங்குவாங்க. புதிய வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கக்கூடிய அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். அது 15 தேதிக்கு மேலே ஃப்ளூயண்ட்டாக கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு போராடி எதனா ஒரு பொருள் வாங்கணும், ரொம்ப போராடி வாங்குவாங்க. கடன் காசு அங்கங்கே வாங்கி பிரட்டி கிரட்டி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் ஒரு 5 நாள் பொறுத்து இருங்க. இந்த மே மாதம் 5க்கு அப்புறம் அந்த வாய்ப்புகள் உங்களை கை தேடி கை மேலே வரும். அதை பயன்படுத்திக்கலாம். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ஒரு அந்த ஏற்கனவே பார்த்த மருத்துவ அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படியே பயன்படுத்துங்க. புதுசாக போய் மருத்துவம் நான் போய் பார்க்குறேன் அப்படி போய் பார்த்து கொஞ்சம் அதிக செலவுகளை இழுத்து வச்சுக்காதீங்க இந்த ஒரு மாதத்துல. அப்படி கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும், பார்த்து தான் ஆகணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 தேதிக்கு மேல கூட போயிட்டு வாங்க, தப்பு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 நாள் கொஞ்சம் அவாய்ட் பண்ண பாருங்க. இது வந்து பெரியவர்களுக்கு கொஞ்சம் பாதி 50-50 தான் இருக்கும். நோய் அதிகமாக தாக்குதல்லாம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. இந்த சம்மர் டைம்ன்றதுனால நீங்க உடம்பை வந்து கூலிங்கா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுவும் வந்து ஒரு நெருப்பு தத்துவம் கொண்ட ஒரு ராசி மண்டலம் தான். அதனால வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக வைத்துக்கூட நீர் நிறைய இருந்தணும், நீராகங்கள் நிறைய சாப்பிடணும். இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. உடற்பயிற்சி பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இப்போ ரிசல்ட்ஸ்லாம் வரக்கூடிய காலகட்டம். தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு 5th ஹவுஸ்ல 5ஆம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்கிறதுனால ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்கள் தான் அவங்களுக்கு, நல்ல செய்திகள் வரும். ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் நிறைய கூடும் மாணவர்களுக்கு. நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் கூட இந்த வருடம் அருமையாக அவங்க எழுதுவாங்க. நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விகள் இவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணதே கரெக்டாக வரும். நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க. நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. நீட்டுக்கு பாஸ் பண்ணுவீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும்ன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ராசி ப்ரெடிக்ஷனை நம்ம சொல்லும் பொழுது, ஐயா நீங்க சொல்றீங்க ராசி ப்ரெடிக்ஷனு கரெக்டு, ஆனா சில சமயம் அதுக்கு எங்களுக்கு மேட்சிங் ஆக மாட்டேன்னு சில பேர் கேட்கறாங்க, இந்த சார்ட்டும் பண்றாங்க. அப்ப அதுக்கு என்ன விஷயம்னா, அவங்களுடைய ராசி லக்னமோ அவங்களுக்கு ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் எப்படி இருக்கான்னு அவங்க பர்த் சார்ட்ல பார்க்கணும். அந்த பர்த் சார்ட்ல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தாருன்னா
அவயோகமாக இருந்தாருன்னா இப்ப நான் கொடுக்குற ப்ரெடிக்ஷன் கொஞ்சம் டேலி ஆகாது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது மேக்சிமம் செவ்வாய் கொஞ்சம் கெட்டு போனவர்களுக்கு திருமணம் தடை தடங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி திருமணம் ஆனாலும் அந்த குழந்தை பிறப்புல நிறைய தடை தடங்கள் இருக்கும். சரி, அப்படி திருமணமாகி குழந்தையும் பிறந்து வச்சுங்களேன், அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். இது மூணுமே கண்டிப்பா வந்து இது செவ்வாய் சரி இல்லாதவங்களுக்கு நடக்குது. அது மட்டும் இல்லாம சகோதர காரகத்துவம்னு சொல்லுவாங்க. சகோதரனா அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை, பிரிவினைகள், கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அந்த ஹாரோஸ்கோப் பார்த்துக்கணும். அவங்களுடைய பர்த் சார்ட்டை வச்சு எங்கிட்ட ஒரு கன்சல்டேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ரெமடின்னு கொடுப்பேன். அந்த ரெமடியை நீங்க பயன்படுத்தி அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இது நிறைய பேர் பண்றாங்க. இந்த சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது நீங்க நம்ம கீழே இருக்கிற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி அதெல்லாம் நீங்க அந்த சர்வீஸை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, உலகம் ஃபுல்லா எங்க இருந்தாலும், வெளி மாநிலங்கள்ல இருந்தாலும் நீங்க வந்து ஆன்லைன் மூலியமாக தொடர்பு கொண்டுக்கலாம். நம்ம கிட்ட வந்து ஆன்லைன்லயும் பேச முடியும், ஆஃப்லைன்லயே பேச முடியும். ஆன்லைன்ல தொடர்பு கொண்டு, ஏன்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் இருக்கவங்க ஆன்லைன்லயே நீங்க வந்துக்கலாம். லோக்கல்ல இருக்கவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிட்டு நம்ம 1-to-1 பார்த்துக்கலாம். இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன்லாம் கூட இருக்கு. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அதாவது பட்ஜெட் வைஸா வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நம்மளுடைய டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு கைட்லைன் கொடுப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷன் நிச்சயமாக உண்டு. எந்த பிரச்சனைக்கு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு வந்து இறைவன் தான் நமக்கு தீர்ப்பு கொடுக்க போறாரு. அந்த இறைவன் கிட்டே போய் நம்ம சரணாகதி அடையணும். அப்ப எங்க யாருகிட்ட போகணுன்றதுதான் தத்துவம். என்ன விஷயம்னா மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்லுவாங்க. அப்ப குருவாகிய ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ் நாங்க உங்களுக்கு தேவையான ஒரு தெய்வத்தை காட்டுவோம். இந்த தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்க, இந்த நேரத்துல போய் பண்ணுங்க, இந்த நட்சத்திரத்துல போய் பண்ணுங்க, இந்த திதியில போய் பண்ணுங்கன்னும் போது நீங்க அதுல போய் பண்ணும் போது அங்க உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். அதுதான் குருவினுடைய டைரக்ஷன், தெய்வம். அதனால இதை பயன்படுத்திக்கங்க. ஜெம் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஜெம் ஸ்டோன்ஸ் தகவல்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். அது என்ன விஷயம்னா ராசிக்கு கல்லுன்னு சொல்லுவாங்க. அது பேர் ராசி கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா ராசிக்கு கல்லு போடலாமான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா ராசி வந்து லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல இருக்கும். அப்போ 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம் ஆகும். இப்போ ஒரு ராசி வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிற ராசியை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து விரயமாகிட்டு இருக்கும். அதனால அது வேண்டாம். அப்போ பர்த் சார்ட்டை கிளியரா பார்த்துட்டு அப்போ நம்ம என்ன ஸ்டோன்ஸ் போடலாம், உங்களுக்கு யோகாதிபதி கிரகம் யாரு, அதை பயன்படுத்தி நம்ம போட்டுக்கிட்டோம்னாக்கா நமக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஜாதகம் எடுத்து சாஃப்ட்வேர் நிறைய வந்திருக்கு. ஜாதகம் போட்டோன்னே ஜென்ரேட் ஆகி வந்துருது. அது மட்டும் இல்லாம ஐயா, நீங்க வந்து பர்த் சார்ட்டை வந்து நீங்க வந்து மேனுவல்லி எழுதி கொடுங்க, நோட் மாதிரி எழுதி கொடுங்க, அதுவும் நம்ம பண்ணி தரோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கிறது, இருந்தாலும் அந்த சர்வீஸும் கொடுக்குறோம். ஜாதகம் கணிச்சு எழுதி கொடுக்குறோம். அந்த சர்வீஸை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதை தாண்டி ஒரு தொழில் வளர்ச்சி மேன்மை அடையணும், ஒரு வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கணும், லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்ற போது மகாமேருன்னு சொல்லிட்டு அது நிறைய கோயில்களில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மகாமேருலாம் மதுரை மீனாட்சி, காந்தி காமாட்சிகள்லாம் மகாமேருடைய அனுகிரகத்தில் அம்மனுடைய பவரும் அங்கே வந்து இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மகாமேரு நம்ம பூஜிக்கப்பட்ட மகாமேரு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் பூஜை செய்து. அந்த மகாமேரும் நம்ம வீட்டுகளில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இது வந்து எல்லாரும் நிறைய செல்வ வளம் பெருக்கிறதுக்கும் தொழில் வளம் பெருக்கிறதுக்கும் உடல் நோய்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நோய்வாய்களை சரி பண்றதுக்கெல்லாம் இது பயன்படுது. அற்புதமான ஒரு மந்திரங்கள்லாம் அதில் உபசரிக்கப்பட்டு அது உருவேற்றி அது கொடுக்குறோம். அந்த சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். வாஸ்து கன்சல்டன்ட். வாஸ்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கும். 4 பேருக்கு தேவையான ஒரு வாசல் தான் அந்த வாசல்னு சொல்ல முடியாது. யாருக்காவது ஒருத்தர் அந்த வாசல் நெகட்டிவா இருக்கும். அது முதல்ல பர்த் சார்ட் 4 பேருடைய சார்ட்டோ இல்லை 5 பேர் சார்ட் ஒரு குடும்பத்தில் அத்தனை பேருடைய சார்ட்டை முதல்ல அனலைஸ் பண்ணிடணும். பண்ணி சில பேர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாசல் வச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இதை வச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அந்த ஈசானி மூலையிலிருந்து குபேர மூலையிலிருந்து எல்லாம் கணக்கு எடுக்கணும். அப்போ ஆயாதின்னு சொல்லுவாங்க, அந்த ஆயாதியும் பார்த்து கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்து கொடுக்கும்பொழுது ஒரு பாசிட்டிவான எனர்ஜியா அந்த வீடை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு சார்ட்ல பர்த் சார்ட்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், இந்த 7.5 சனி, அஷ்டம சனி இதெல்லாம் வரும்பொழுது நம்ம பவர்ஃபுல்லா நம்ம ஹவுஸ்ல இருந்தோம்னாக்கா அது அற்புதமா நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்ன்றத நிறைய என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் பயன்படுத்திக்கங்க. கீழே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சர்வீஸ் கண்டிப்பா கிடைக்கும். அந்த சர்வீஸை நீங்க பயன்படுத்திக்கங்க. சுய பர்த் சார்ட்டை வச்சு மாணவர்கள் இப்போ 10th 12th எழுதியிருப்பாங்க, ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் அவங்களுடைய துறையை எது தேர்வு செய்யலாம், இதை கூட நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம். ஒரு 10th படிச்ச பையன் என்ன கோர்ஸ்குள்ள போகலாம், ஒரு 12th முடிச்சவர் எந்த கல்லூரிக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகலாம் என்றதை அவங்க பர்த் சார்ட்டை வச்சு அவனுடைய யோகாதிபதி யாரு, அவங்களுக்கு எது ஃபேவரபிளான ஒரு ஒர்க் கிடைக்கும், அவங்க ஐஏஎஸ் ஆகலாமா, இல்லைன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் போகலாமா, இல்லைன்னா டாக்டர்ஸ் ஆகலாமா, இந்த மாதிரி இல்லை சில ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அதன் மூலிமா ஏதாவது பண்ணலாமான்றதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கிங்க. அவங்க பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்கள் கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு அந்த லைன்
எந்த கிரகத்து வழியா அவங்க போனா அவங்க பேரும் புகழ் வாங்குவாங்க, சக்சஸ்ஃபுல் ஆவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், நான் இது படிக்க போறேன்ட்டு. இருந்தாலும் அந்த ஜாதக ரீதியா இத படிச்சா அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லும்பொழுது, அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஏத்துக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்ப அத அவங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்க. அதுக்குள்ள அவங்க போனாங்கன்னா, அவங்க 100% ஜெயிக்கலாம். இதுவும் நாங்க சர்வீஸா குடுக்குறோம். அந்த சர்வீஸ நீங்க பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.